சார் உங்களுடைய படங்கள் எப்பவுமே அந்த காஸ்ட் அண்ட் க்ரூ எப்பவுமே அதிகமான மெம்பர்ஸ் வச்சு ஒரு படம் எடுக்கிறீங்க இல்லையா? ஆமா. அது எதனால ஆக்சுவலா அது எப்படி மேனேஜ் பண்றீங்க? நிறைய ஆனாலுமே பேருக்கு வேலை கொடுக்கணும்ல. சார் அதுக்கு நான் அவ்வளோ வெளிப்படையா இல்ல சார். நான் சம்மந்தமே இல்லாத கேள்வி இருக்கா? இல்ல, நான் பொதுவா கேக்குறேன். அனந்த் இல்ல, மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க கொஞ்சம். அனந்த் யாரு? இவங்க தான். இந்த அனந்தா? இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, பேசவும் மாட்ற. அது ஸ்டில் அது மேனேஜ் பண்றது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். தென் அது அது வச்சிருக்கீங்களா படங்கள்னாலே நம்மளுடைய படங்கள்ல? அப்படி இல்லைங்க. இந்த படம் வந்து ஒரு அப்பா அம்மா 2 பொண்ணுங்க ம். ஒரு ஜாலியா நல்ல ஒரு லைஃப் யதார்த்தமா வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு 2 கேரக்டர் வருது. இதுதான் கதைக்குள்ள இருந்த 6 கேரக்டர் தான். ஓகே. அப்புறம் எதுக்காக அப்படின்னா ஒரு கேரக்டரை கொண்டு வர்றோம். அப்புறம் இன்னொரு கேரக்டர் ஆட் ஆகுது. அப்போ திரைக்கதை பண்ண ஆரம்பிக்க அப்போ இவங்களுக்கு ஒரு லவ் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு ஒரு அக்காவுக்கு லவ் இருந்து தங்கச்சிக்கு லவ் இல்லாட்டினா அப்போ இவங்களுக்கு ஒரு லவ் வைக்கலாம். அப்புறம் ஒரு அப்பான்னு இருந்தால் அவனுக்கு ஒரு தம்பி இருக்கணும், அம்மான்னு இருந்தால் அவனுக்கு ஒரு தம்பி, மாமா வேணும், ஒரு சித்தப்பா வேணும். அப்படியே அது expand அப்போ ஆயிட்டே போகும். ஒரு ஹவுஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஹவுஸ் ஓனர் ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுவான். இப்போ அங்கே ஒரு கேரக்டர் அப்படியே வந்து 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 இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு. ஆனால் இந்த படம் பண்ணும்போது இந்த படத்துல கூட்டமே இல்லாம ஒரு படம் பண்ணணும்னு தான் ஒவ்வொரு படத்துக்கும் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படியா? இந்த படமா? இந்த இல்ல படம் எல்லா படத்துக்கும் சொல்றாரு அவர். எல்லா படத்துக்குமே அப்படிதான் எல்லா ஸ்டார்ட் பண்றீங்க. படத்துக்குமே கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கூட்டத்தை ரொம்ப கால் ஷீட் வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இல்ல? ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த படத்துல எல்லாம் இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு ம். ஜெரம் சார் பேக் டு பேக் அடுத்தடுத்து வச்சிருக்கிறாரு. மேமும் பயங்கர பிஸியா. அவங்க அதுக்கு மேல வச்சிருக்கிறாருங்க. மிஸ்கின் சாரு சொல்லவே வேண்டாம். என்ன ஒரு பக்கம் டைரக்ஷன், ஒரு பக்கம் நடிப்பு. ஆமா. சாண்டி மாஸ்டர் எப்ப தூங்குறாரு எப்ப இதுங்கிறாருன்னே தெரியல. எங்க படத்துக்கே வந்து 2 மணிக்கு முடிஞ்சிருக்கும், திருப்பி எங்க படத்துக்கு ஷூட்டிங் வந்துருவாரு. ஓகே. மார்னிங் காலைல 5:30 மணிக்கு வந்துருவார். இல்ல 4 மணிக்கு முடிஞ்சிருக்கும், நேரம் இங்க வந்துருவார். அவங்க சிங்கம்புலி பக்ஸை பத்தி தெரியும். யோகி பாபு சொல்லவே வேண்டாம். அவர் ஒரு நாளைக்கு 2 காட்சி கொடுக்க மூடில் இருக்கிறார். அப்போ இவ்வளவு பேரையும் வச்சு அதை கொண்டு வந்து இவ்வளவு குயிக்கா எடுக்கிறதே வந்து பிளானிங் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுல யாருக்காவது ஒண்ணு ஆயிடுச்சு, ஏதாவது ஒருத்தங்க தியேட்டர் இல்லாட்டினாலும் கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப பக்காவா அது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு பண்றது வந்து ரொம்ப ரொம்ப Yes. ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம்.